பயிற்சி 5.4 கொஸ்டின் நம்பர் 3. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 = 0. அந்த கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு. அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, நீள்வட்டத்தின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y² = 12. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, தொடுகோடு என நிறுவுக. நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக. அது மட்டும் இல்லை, மேலும் தொடுப்புள்ளியை காண்க. ஸோ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீள்வட்டத்தின் தொடுகோடு நிறுவனம், அப்புறம் தொடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணும். 1 by 1 பார்க்கலாம். இப்போ நேர்கோடு ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த y = mx + c நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த வடிவத்துக்கு இதை மாற்றிட்டோம். அதாவது -y இந்த சைடு வருது. இப்போ -y இந்த சைடு வந்தால் +y ஆகிடுமா. அப்போ y = x + 4. ஸோ இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸோட கீழ் என்ன, m. இங்கே எக்ஸோட கீழ் 1. அப்போ m = 1. சியோட கீழ் என்ன, 4. இப்போ சி வர இடத்துல என்ன இருக்கும், 4ன்னு இருக்கும். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த நேர்கோடு இந்த நீள்வட்டத்திற்கு தொடுகோடு அமையணும்னா இதுதான் இந்த கட்டுப்பாடு, நிபந்தனை, கண்டிஷன். ஸோ இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கணும். இதுக்கு c² எவ்வளோ, 4 ஸ்கொயர் பண்ணால் அதை 4² = a². இந்த a² b² கண்டுபிடிக்கிறது தான் இந்த நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே போட்டுட்டு 12ஆல் வகுத்தோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆன போக மீதி இந்த டேர்ம் இருக்கா. இப்போ இதிலிருந்து a²யும் b² எடுத்துக்கலாம். இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது, x² / a² + y² / b² = 1. ஏன்னா பெரிய நம்பர் இங்கே இருக்குது, அதனால் இதுதான் a². ஸோ a²ம் b²ம் கண்டுபிடிக்கணும். இந்த நேர்கோட்டிலிருந்து எம்மையும் சியும் கண்டுபிடிக்கணும். இந்த நீள்வட்டத்தின் சமன்பாடிலிருந்து a²ம் b²ம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். எல்லாமே இந்த ஃபார்முலாவில் போட்டு பிரதிட்டிங்கன்னா LHSம் RHSம் ஒரே மாதிரி வரும். ஸோ இது ரெண்டும் சமமாக இருந்தால் தொடுகோடு என நிறுவப்பட்டது. முடிஞ்சிருச்சு. கணக்கு இன்னும் முடியல. தொடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஸோ நீள்வட்டத்திற்கு தொடுப்புள்ளிக்கு ஃபார்முலா இங்கே இருக்கிறதுல அதே தான். நீ மைனஸ் போட்டு -a² m போடணும். m² போடக்கூடாது. -a² m/c, b² c. இந்த c இங்கே வந்துடும். c இங்கே மைனஸ் வரும். இந்த m² வராது. ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கு. -a² m/c, b² c. அந்த தெரிஞ்ச மதிப்புகள்லாம் பிரதிட்டு சுருக்குனா -3,1ன்னு வரும். இதுதான் தொடுப்புள்ளி. ஓகேவா. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும். அவ்வளோதான் இந்த சம்.